இந்த ஊர் மக்களோட எல்லாரும் வீட்டுக்குமே இவங்க தான் காலையில பால் ஊத்தி வியாபாரம் பண்றாங்க. ஒரு நாள் அந்த சட்டியில இருக்கிற பாலனா ஊத்தலான்னு போறப்ப பால் இருக்குன்னு பார்த்தா அந்த சட்டி முழுக்க ரத்தமா இருக்கு. இதனா பார்த்த இவனுங்களும் பயந்து ஓடி அந்த ஊருக்கு ஒரு சாமியார அழைச்சிட்டு வராங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே இந்த சாமியார் கிட்ட இந்த மாடை காட்டுறாங்க. இந்த மாடையும் அந்த சாமியாரு பாக்குறாரு. இந்த மாடை பார்த்த இவரு இந்த மாடை கொன்றுங்க, உங்களுக்கு தான் ஆபத்து இந்த மாடாலன்னு சொல்றாரு. அந்த ஊர் மக்களும் இது ஒரு சாமி மாடு, இது எப்படி நாங்க கொல்றதுன்னு அவங்களும் யோசிக்கிறாங்க. இது சாமி மாடு கிடையாது, இது ஒரு பேய் மாடுன்னு இவரு சொல்றாரு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் இதை நிரூபிக்கிறதுக்காக இவன் கையில ஒரு வெந்தயத்தை கொடுத்து அந்த மாடையே நீ சுத்தி வாப்பான்னு சொல்றாங்க. இவன் சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வெந்தயத்தை கையை திறந்து பார்த்தா அது கருப்பா ஒரு கடுகு மாதிரி மாறி இருக்கும். இதனா பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாடால நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே அந்த மாடை கொல்றதுக்காக பிளான் போடுறாங்க. ஆனா இந்த மாடை வளர்க்கிற இந்த பாட்டி மனசு கேட்காம கைத்த அவுத்து விட்டு நீ ஓடி போயிருன்னு அமுச்சு விட்டுறாங்க. இந்த மாடு ஓடி போன விஷயம் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சு அந்த மாடை கொல்றதுக்காக ஒரு ஊரே திரண்டு ஓடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் இந்த கிராமத்தை ரிசர்ச் பண்றதுக்காக இந்த கிராமத்துக்கு வருவாரு. ஒரு மாடை கொல்றதுக்காக ஒரு ஊரே திரண்டு ஓடுறீங்களேன்னு நம்ம ஹீரோவும் அந்த மாடை காப்பாத்துறதுக்காக கிளம்புறாரு. அந்த மாடை கொல்ல வந்த எல்லாரையுமே அடிச்சு போட்டு அந்த மாடை கூட்டிட்டு வந்து இந்த ஊர் மக்கள் முன்னாடி நீங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறது ஒரு பிரம்ம தான், இந்த மாடுனால இந்த ஊர் மக்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு அந்த மாடை கூட்டிட்டு போய் அதுக்குன்னு தனியா ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணி அந்த மாடை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியில இந்த மாடை வச்சு நிறைய ரிசர்ச்னா பண்ணி இந்த மாடுனால இந்த ஊர் மக்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நிரூபிச்சு காட்டிடுவாரு.